ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வியாபார ஆப் யூஸ் பண்ணி எப்படி ஃபினான்சியல் இயர் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ப்ரைஸிங்கை பாருங்கள் கொஞ்சம். ஆக்சுவலாக இதுதாங்க வியாபார ஆப் லைசன்ஸோட ஒரிஜினல் ப்ரைஸ், 1 இயர்க்கான ப்ரைஸ் அண்ட் 3 இயர்ஸ்க்கான ப்ரைஸ். இந்த ப்ரைஸோட டேக்ஸ் ஆட் பண்ணி இந்த ப்ரைஸ் வந்து இன்னுமே அதிகமாகும். ஆனால் இதை விட இன்னும் ரொம்ப கம்மியாக எங்களால் உங்களுக்கு கொடுக்க முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கோடு யூஸ் பண்ணி எங்ககிட்ட இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இந்த ப்ரைஸை விட, அதாவது ஒரிஜினல் ப்ரைஸை விட ரொம்பவே கம்மியான விலையில எங்களுக்கு கொடுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1 இயர் பிளானுக்கு 1 மந்த் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும், 3 இயர்ஸ் பிளானுக்கு 3 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் கொடுக்க முடியும். ஸோ மறக்காம ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கால் பண்ணி எங்ககிட்ட இருந்து உங்கள் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வியாபார ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். லெஃப்ட் சைட்ல கீழே யூட்டிலிட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஸ்க்ரோல் பண்றப்போ லாஸ்டா க்ளோஸ் ஃபினான்சியல் இயர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. இதை நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா 2 மெத்தட்ல நீங்க உங்க அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரீஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் நம்பர்ஸ், அதாவது ஒன்றும் இல்லைங்க, இன்வாய்ஸ்ல உங்களோட ப்ரிஃபிக்ஸ் நம்பர்ஸ் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணி உங்க ஃபினான்ஷியல் இயரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, பேக்கப் ஆல் டேட்டா அண்ட் ஸ்டார்ட் ஃப்ரெஷ், அதாவது நீங்க லாஸ்ட் இயரோட டேட்டா எல்லாத்தையுமே பேக்கப்பா எடுத்து வச்சுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா இந்த இயருக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 2 மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மெத்தட் பத்தியும் நம்ம தனித்தனியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சேஞ்ச் ப்ரிஃபிக்சஸ் மெத்தட் போனோம்னா, எந்த இன்வாய்ஸ்க்கு எந்த மாதிரி ப்ரிஃபிக்சஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளே மேனுவலா கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்ல எனக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா கீழே சஜஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை கொடுத்துட்டீங்கன்னா டிஃபால்ட்டா அதுவேவும் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஃபில் ஆனதுக்கு அப்புறம் இதை அப்டேட் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ரீஸ்டார்ட் ஆக்ஷன் நம்பர்ஸ்னு கொடுக்குறேன் நான். இப்போ இது வந்து அப்டேட் ஆயிருச்சு. இப்போ இதை எங்க நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட இன்வாய்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாங்க. நான் வந்து சேல் இன்வாய்ஸ் வந்து ஓப்பன் பண்றேன். அதுல என்னோட சேல் நடந்திருக்கு பாத்தீங்களா, அதுல பர்டிகுலரா ஏதாவது ஒரு பில்லை ஓப்பன் பண்ணிக்கலாம். வியூ அண்ட் எடிட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல இன்வாய்ஸ் நம்பர் இருக்குல்ல, இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல நன்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து என்னோட லாஸ்ட் இயர் இதோட ப்ரிஃபிக்ஸ். இது நன்னு இருக்கிறது வந்து இந்த இயர் ப்ரிஃபிக்ஸ். அண்ட் FY2526 இருக்கு பாத்தீங்களா, அது வந்து லாஸ்ட் இயருக்கான ப்ரிஃபிக்ஸ். ஸோ இப்படி வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம், இது வந்து லாஸ்ட் இயர் அக்கௌண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது பாத்துக்கலாம். அண்ட் இதோட ப்ரிஃபிக்ஸ் நம்பர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், அந்த டேட்டா எதுவுமே சேஞ்ச் ஆயிருக்காது. டேட்டா எல்லாமே அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு இந்த பில்லிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். ப்ரிஃபிக்ஸ் மட்டும் அதை டிஃபர் பண்ணி காட்டுறதுக்காக லாஸ்ட் இயர் அண்ட் இந்த இயர்னு நம்மளுக்கு டிஃபர் பண்ணி காட்டுறதுக்காக ப்ரிஃபிக்ஸ் நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆயிரும். ஓகே, இது ஒரு மெத்தடுங்க. இன்னொரு மெத்தட் என்னன்னா, நம்ம பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது. அந்த மெத்தடை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி யூட்டிலிட்டிஸ்க்கு கீழே போய் நான் க்ளோஸ் ஃபினான்சியல் இயர் கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் ஃப்ரெஷ்னு இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து எந்த டேட் வரைக்கும் நமக்கு பேக்கப் எடுத்துக்கணும்னு கேட்கும். இப்போ லாஸ்ட் இயர்க்கான ஃபினான்ஷியல் இயர் நான் க்ளோஸ் பண்ண நினைச்சேன்னா மார்ச் வரைக்கும், மார்ச் 31 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஃப்ரெஷ்னு நீங்க கொடுத்தீங்கன்னா எந்த லொகேஷன்ல அது அந்த பேக்கப் டேட்டா எல்லாம் பேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்க அதுக்காக பர்டிகுலர் ஒரு நேம் கொடுத்து பேக்கப்பும் எடுத்துக்கலாம். நான் வந்து 2025 டேட்டா அப்படின்னு கொடுக்குறேன். ஒன்ஸ் சேவ் பண்ணதும் புக் க்ளோஸ்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி மெசேஜஸ் வந்துருச்சு. இப்போ நீங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு நியூ ஃபினான்சியல் இயர்க்கான ஒரு அக்கௌண்ட்ஸ் போடுறதுக்கான ஒரு பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஆல்ரெடி இருந்த இயர்க்கான ஒன்று நமக்கு ஃபோல்டர்ல பேக்கப் எடுத்துக்கிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் டேட்டா எல்லாம் பேக்கப் எடுத்துட்டு எப்படி இந்த ஃபினான்சியல் இயரை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க டேட் வந்து எந்த டேட் வரைக்கும் பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஃப்ரெஷ் கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து புதுசா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். இது புதுசா கிரியேட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற டவுட்டா இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம சேலில் போய் பார்த்தோம்னா ஆல்ரெடி நமக்கு இங்கே 2 சேல் நடந்திருக்கு. இப்போ பேக்கப் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சேல் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இப்போ பேக்கப் எடுக்கலாம். தென் யூட்டிலிட்டிஸ் போயிட்டு க்ளோஸ் ஃபினான்சியல் இயர் போய்க்கலாம். இப்போ நான் ஏப்ரல் 10 வரைக்கும் எனக்கு பேக்கப் டேட்டா எல்லாம் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகணும், ஏப்ரல் 10 வரைக்கும் இருக்க டேட்டா எல்லாம் எனக்கு பேக்கப் ஆயிரணும் அப்படிங்கிற மாதிரி நான் இங்க டேட் கொடுத்துருக்கேன். ஸ்டார்ட் ஃப்ரெஷ் கொடுத்தாச்சுன்னா எந்த லொகேஷன்ல உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் சேவ் ஆகணும், அதாவது இந்த டேட்டா வந்து சேவ் ஆகணும் அப்படின்னு கேக்குது. நான் இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க பர்டிகுலரா உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அந்த நேமை கொடுத்துக்கலாம். நான் 2025 டேட்டான்னு கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டோம்னா அது வந்து நமக்கு என்னென்ன அக்கௌண்ட்ஸ் வந்து சேவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத காமிச்சிரும். ஓகே, பாருங்க, ஒன்ஸ் சேவ் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட அந்த டோட்டல் சேலே 0வா காட்டுது. இதுக்கு முன்னாடி சம் அமௌண்ட் இங்க காமிச்சிருக்கும். இப்போ புதுசான ஃபினான்சியல் இயர் ஸ்டார்ட் பண்ணதுனால புதுசா நம்மளுக்கு காட்டுது. அண்ட் லாஸ்ட் இயர் வந்து நம்ம எவ்வளோ வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் நம்ம இங்க காமிச்சிருக்கோம். யார்கிட்ட இருந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணோம் அப்படிங்கிறது காட்டும். ஆனா அது மட்டும் இல்லைங்க, லாஸ்ட் இயர் நம்ம சேல் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த க்ளோசிங் அக்கௌண்ட்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு
ஓப்பனிங் பேலன்ஸா வந்து ஓப்பன் ஆயிரும். அதாவது இப்போ பிளவுஸ் வந்து 50 இருந்திருக்கும் லாஸ்ட் இயர் ஃபுல்லா வந்து 50 பீசஸ் இருந்திருக்கும். அதுல 3 பீசஸ் சேல் ஆயிட்டு 47 போன இயர் வந்து க்ளோஸ் பண்ணிருக்கோம். ஆனா இந்த இயருக்கும் இது வந்து ஓப்பனிங் டேட்டாவா 47 குவான்டிட்டி இன்னும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டும். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாவே நம்ம வியாபார ஆப் யூஸ் பண்ணி நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்றப்போ இது ஆக்சுவலா நியூ ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இன்வாய்ஸ் நம்பர் வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து 1 அப்படிங்கிறது மாதிரி ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ப்ரிஃபிக்ஸ் சேஞ்ச் பண்றதை விட ரொம்ப நம்மளுக்கு கன்வீனியன்டான மெத்தட் என்ன அப்படின்னா இந்த டேட்டாவை பேக்கப் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றது தாங்க சொல்லுவேன். ஸோ உங்க பேக்கப் எடுத்த டேட்டாலாம் எங்க இருக்கும் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி சேவ் பண்ண ஃபோல்டர் பாத்தீங்கன்னா இருக்கும். இப்போ நான் டாக்குமெண்ட்ஸ்ல சேவ் பண்ணியிருந்தேன் இல்ல, டாக்குமெண்ட்ஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க 2025 டேட்டா அப்படின்னு இருக்கும். நீங்க ஆல்ரெடி சேவ் பண்ண டேட்டா எங்க இருக்கும் அப்படின்னு பாத்துக்கலாம். இப்படிதாங்க வியாபார ஆப் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாவே உங்களோட ஃபினான்ஷியல் இயரை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். அகைன் ஒரு முக்கியமான விஷயம் பத்தி சொல்ல போறேன். நீங்க வியாபார ஆப்போட அஃபிஷியல் சைட்லயே வாங்கினாலுமே உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் கிடைக்காது. எங்களை கான்டாக்ட் பண்ணி எங்க மூலியமா நீங்க வாங்குறப்பதான் ஒரிஜினல் பிரைஸோட ரொம்ப கம்மியான பிரைஸ்லயே கொடுப்போம் நாங்க. அது மட்டும் இல்லாம இயர் பிளானுக்கு 1 மந்த் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் 3 இயர்ஸ் பிளானுக்கு 3 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் கிடைக்கும். ஸோ ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி எங்ககிட்ட இருந்து உங்க லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.